அதிமுகவிலிருந்து விலகி இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் மயிலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் CV சண்முகம் அவர்களை கட்சி ஆரம்பிக்க சொல்லி அவருடைய ஆதரவாளர்களும் இன்னும் சிலரும் வேண்டுகோள் விடுக்கிறாங்க. அவர் கட்சி ஆரம்பித்தால் அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அதிமுகவில் இந்த மாதிரி இந்த 2 டீமுக்கு இதில் எப்போதும் போட்டி வரும்போது சொல்லுவாங்கள்ல, வெல்லம் சாப்பிட்டவங்க ஒருத்தன் விரல் சூப்புறவங்க ஒருத்தம்பாங்கல்ல, இது மாதிரி வெல்லம் சாப்பிட்ற வேலையெல்லாம் எல்லோரும் பார்த்துவாங்க. இந்த விரல் சூப்புற வேலை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிறாங்கல்ல, இதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா சில குறிப்பிட்ட ஆட்களை தான் முன்னிறுத்துவாங்க. அதில் பார்த்திங்கன்னா KP முனுசாமியை முன்னிறுத்துவாங்க, இல்லாட்டி CV சண்முகத்தை முன்னிறுத்துவாங்க. அதுக்கப்புறம் சமாதானம் எல்லாம் ஒன்று சேரும்போது இப்போ SP வேலுமணியும் ஒன்றாயிட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி ஒன்றாயிட்டாங்க. ஆனால் CV சண்முகம் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார். ஆனால் CV சண்முகம் இன்னும் தன்னுடைய முடிவை அறிவிக்கலை. அவர் கோவத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கோவத்தில் இருக்கிறவர் என்ன மாதிரி முடிவை அறிவிப்பார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் சார்ந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் இருக்காங்கல்ல, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தனி கட்சி ஆரம்பிங்க, நான் உங்கள் கூட வரோங்கிற மாதிரி சமூக ஊடகங்களில் அவருக்கு ஒரு பக்கம் ஆதரவு பெருகிட்டு இருக்கு. அதிமுக தரப்பில் பார்க்கும்போது CV சண்முகத்தை நீங்கள் திரும்பவும் கட்சியில் சேர்த்தால் நாங்கள் மாவட்டத்தில் உள்ள அதிமுக நிர்வாகிகள் அத்தனை பேரும் கூண்டோட ராஜினாமா பண்ணிவிடுவோங்கிற மாதிரி ஒரு பக்கம் அவங்க தரப்பு விடுக்கிறாங்க. அவங்களாம் நேரடியாக கொடுக்குறாங்களா இல்லை எடப்பாடி பழனிசாமி சொல்ல சொல்கிறாரா அப்படிங்கிறது தெரியாது. எப்படி பார்த்தாலும் இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, CV சண்முகம் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். முதல் பாயிண்ட்டு, அவருக்கு கட்சிகளை கடந்து வன்னியர் சமூகத்துக்கு ஒரு லீடர்ஷிப் வேணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க. ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒன்று இருந்தால் கூட பாட்டாளி மக்கள் கட்சியால் எல்லா தொகுதிகளையும் பொதுவான இதில் ஒரு தலைவராக அவர்களால் உருவாக்க முடிய மாட்டுது. அப்போ CV சண்முகம் வந்தால் வன்னியர் சமூகத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் அவர் கூட பின் வர தயாராக இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவில் சேர்ந்த பல பேரும் அவர் கூட வருவதற்கு தயாராக இருக்கதா ஒரு ரிப்போர்ட் போயிருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அது ஓரளவு உண்மை இருக்கவும் செய்யுது. ஏன்னா CV சண்முகத்தை பொறுத்தவரை அவர் அமைச்சரான பிறகு எடப்பாடி அமைச்சரவையில் இருக்கும்போது இந்த 10.5 இடஒதுக்கீடு ஒன்று கொண்டு வந்தாங்கல்ல, இது கொண்டு வருவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் அப்படின்னு பார்க்கும்போது அது CV சண்முகம் தான். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது வன்னியர்களுடைய முன்னோர்கள் அறக்கட்டளை இருக்குல்ல, இது பல லட்சம் கோடி ரூபாய் சொத்து உள்ள அறக்கட்டளைகள் எல்லாமே பல்வேறு சமூகங்களாலும் மாற்று அரசியல்வாதிகளாலும் அது சுரண்டப்பட்டு வந்ததில்லை. இதெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு அறக்கட்டளையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு வாரியமாக உருவாக்குனார்ல, இது வன்னியர்கள் அவருக்கு செய்த 2வது முக்கியமான விஷயம். 3வது, வன்னியர் சமூகத்தோட அடையாளமாக இருக்கக்கூடிய கடலூர் SS ராமசாமி படையாச்சியார் இருக்கார்ல, அவருக்கு சிலை, மணிமண்டபம், அசம்பிளியில் படத்திறப்பு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம். அப்போது வன்னியர் சமூக மக்களோட நீண்டகால கோரிக்கைகள் இருக்குல்ல, இதை அடிப்படையாக வச்சு தான் பாட்டாளி மக்கள் கட்சியே வளர்ந்து வந்தது. ஆனால் அவர்கள் யாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இவர் ஒரு ஆண்டுக்குள்ளே எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துருக்காரு. இது அவருக்கு CV சண்முகத்துக்கு ப்ளஸ்ஸாக பார்க்கப்பட்டாலும் கடந்த தேர்தலில் அவர் விழுப்புரம் தொகுதியில் தோற்கடிக்கப்பட்டதற்கும் முக்கியமான காரணம் வன்னியர் சமூகத்திலேருந்து இன்னொரு தலைவர், பொது தலைவர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்கும் சில பேர் உள்குத்து வேலைகள் பார்த்ததாகவும் ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. அதனால தான் இந்த தடவை அவர் மயிலம் தொகுதிக்கு போனார். இப்போ என்ன சிக்கல்னா, வன்னியர் சமூகத்தில் பல கட்சிகளில் இருக்காங்க, அவர்களுக்கு அந்த கட்சிகள் உரிய அங்கீகாரத்தை கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. பாமகவில் வன்னிய இளைஞர்கள் நிறைய பேர் போனால் கூட அதுக்கு எந்த அளவுக்கு எதிர்காலம் இருக்குது? கிட்டத்தட்ட 35 வருஷத்தை கடந்தோம், இன்னும் 4 MLAக்களில் தானே இருக்குது. இது பெரிய அளவுக்கு நம்பிக்கைகளும் ஒரு பக்கம் குறைஞ்சிருக்கு. அப்படி பார்க்கும்போது பொதுவாக அந்த வன்னியர் சமூக மக்களுக்கு இந்த காடு வெட்டி குரு மாதிரி ஆவேசமாக பேசணும், ஆவேசமாக செயல்படுற தலைவர்களுக்கு தான் ஒரு விருப்பம் உண்டு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த CV சண்முகம் பார்த்திங்கன்னா கடுமையாக பேசுவார் இல்லையா, அதனால் இந்த மாதிரி தலைவர்கள் இந்த சமூக மக்களுக்கு நிறைய பிடிக்கிறதுனால இப்போ வன்னியர் சமூக மக்கள் திரண்டு இருக்கக்கூடிய பல பகுதிகளிலேருந்து நீங்கள் தனியாக கட்சி தொடங்குங்க, நாங்கள் உங்கள் கூட வருவோங்கிற மாதிரி சமூக ஊடகங்கள் அவருடைய ஆதரவு பெருகிக்கிட்டு இருக்குது. இதை நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் அதிமுக இந்த அளவுக்கு ஓரளவு வெற்றி பெற்றிருந்தாலும் காரணம் பார்த்து கூட வட மாவட்டங்கள் தான் முக்கியமாக அவர்களுக்கு கை கொடுத்துருக்கு. கோயம்புத்தூரில் ஒரு தொகுதியை தவிர அவங்களால ஜெயிக்க முடியல. சேலத்தில் ஒரு 4 தொகுதி ஜெயிச்சிருக்குன்னா அங்கேயும் முக்கியமான காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சமூக மக்கள். தருமபுரியில் 5ல் 4 தொகுதி பிடிச்சிருக்காங்க. அதே போல் வட மாவட்டங்களில் பல தொகுதிகளை அவங்க கைப்பற்றியிருக்காங்கன்னா ஓரளவு இன்னும் அதிமுக வலிமையோடு இருக்கிறதுக்கு காரணம் வன்னியர் சமூக மக்கள் தான். அப்போ வன்னியர் சமூக மக்களுக்கு முக்கியமான ரெப்ரசன்டேஷனாக இருக்கக்கூடியவர் அதிமுகவில் CV சண்முகம்.
அவரை இழந்தால் அது அதிமுகவுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தணும். ஏன்னா எல்லா சமூகங்களும் அவங்கவுங்க பாக்கெட்டை பிரிச்சுக்கிறது. கொங்கு வேளாளர்கள் பூரா இன்றைக்கி ஒன்றாயிட்டாங்க. கொங்கு வேளாளர்கள்லாம் ஒன்றாத பிறகு அந்த முக்குளத்தோர்கள் வந்து கிட்டத்தட்ட கட்சியில் பழைய முக்கியத்துவம் இல்லாமல் இருக்காங்க. வன்னியர் சமூகத்துக்கு எப்போதுமே முக்கியத்துவம் கிடையாது. அதனால் சிவி சண்முகம் ஒரு வேளை அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு இயக்கம் பொதுவாக ஆரம்பித்தால் இந்த வன்னியர் சமூக மக்களோட ஆதரவு அவர்களுக்கு ஓரளவு கிடைக்கும். இது வந்து நம்ம ஓப்பனாகவே பார்க்க முடியுது. இந்த 2-3 நாளாகவே அவங்க எதிர்பார்க்குறாங்க ஒரு புது தலைவரை. இன்னொரு பக்கம் இது அதிமுகவுக்கு தான் பெரிய பாதிப்பை உருவாக்குங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் அவருக்கு புது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை அதிமுகவே திரும்ப வந்து அவரை வலியுறுத்தி பேசி சமாதானம் பண்ணுறாங்களா, இதெல்லாம் வந்து இன்னும் குழப்பமாகவே போயிட்டுருக்கு. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியாக தான் இருக்கும். ஆனால் அவரோட எமோஷனலுக்கும் அவருடைய டென்ஷனுக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் போய் அங்கே உள்ள சிச்சுவேஷனுக்கு எந்த அளவுக்கு அடாப்ட் ஆவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால தான் அவருக்கு தனி கட்சியை தொடங்க சொல்லி பல்வேறு தளங்கள்லேருந்து பல்வேறு முனைகள்லேருந்து ஆதரவு வந்துட்டுருக்கு.